குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு அலகு 8 ரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவு அதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி முதல் கிரேட் 10லையும் படிச்சிருக்கிறீர்கள். தாக்கம் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான காரணிகள், அதற்கான சான்றுகள். 1 சுவாலையுடன் எரிதல், 2வது வெப்பமடைதல் அல்லது குளிர்தல், 3 வாயு குமிழிகள் வெளியேறல், 4 நிறமாற்றம் ஏற்படல், 5 வீழ்படிவு தோன்றுதல். இவை தாக்கம் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான சான்றுகள். இதில் வெப்பமடைதல் அல்லது குளிர்தலை பற்றி தான் இந்த பாடம் ரசாயன தாக்கங்களின் வெப்ப விளைவு அதிகம் சொல்லுகிறது. இதுல ரசாயன தாக்கம் அல்லது ரசாயன மாற்றம் என்றால் என்ன? பதார்த்தங்களின் தன்மை மாற்றமடைந்து புதிய பதார்த்தங்கள் தோன்றும் வகையிலான தாக்கம் ரசாயன தாக்கம் எனப்படும். இந்த ரசாயன தாக்கம் விரைவானதாக நிகழலாம் அல்லது மிக மெதுவாகவும் நிகழலாம். விரைவாக நிகழுகின்ற ரசாயன தாக்கங்களுக்கு உதாரணமாக பட்டாசு வெடித்தல், வான வேடிக்கைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். மெதுவாக நடக்கின்ற ரசாயன தாக்கங்களுக்கு உதாரணமாக வாழைப்பழம் பழுத்தல், உணவு சமிபாடு என்பவற்றை குறிப்பிடலாம். இனி தரம் 11 உள்ள பாடங்களை பார்ப்போம். 2 சமமான முகவைகள் எடுக்கப்பட்டு அந்த 2 முகவைகளிலும் சம அளவு நீர் விடப்படுகிறது. இரண்டினுள்ளும் கலக்கியும் வெப்பமானியும் வைக்கப்படுகிறது. இரண்டினதும் வெப்பநிலை அளக்கப்படுகிறது. முகவை ஏயினுள் திண்ம சோடியம் ஐதரோட்சைட்டும் பி முகவையினுள் அமோனியம் குளோரைட்டும் இடப்படுகிறது. இட்டு இரு முகவைகளும் உள்ள நீரும் கண்ணாடி கோலினால் கலக்கப்படுகிறது. முகவை ஏயின் வெப்பநிலை தாக்கம் முடிவடைந்த பின் முகவை ஏயின் வெப்பநிலை அளக்கப்படுகிறது. அதேபோல தாக்கம் முடிவடைந்த பின் பியின் வெப்பநிலை அறியப்படுகிறது. இதில் சோடியம் ஐதரோட்சைடு இடப்பட்ட முகவையில் வெப்பநிலை உயர்ந்தது. இந்த அமோனியம் குளோரைடு இடப்பட்ட வெப்பநிலை குறைந்தது. இந்த
காரணம் வெப்பநிலை உயர்ந்ததன் காரணம் ஏ முகவையில் வெப்பம் பிறப்பிக்கப்படுகின்றது. இந்த வெப்பத்தை கரைசல் பெறுவதால் கரைசலின் வெப்பநிலை உயர்ந்தது. பி முகவையில் வெப்பம் பயன்படுத்தப்படுகிறது. வெப்பத்தை கரைசல் உறிஞ்சுவதால் வெப்பநிலை குறைவடைகிறது. இந்த பரிசோதனையிலிருந்து நாம் பெறும் முடிவுகள்: 1. வெப்பநிலை வேறுபாடு என்பது வெளிவிடப்பட்ட அல்லது உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவில் தங்கியுள்ளது. 2. வெப்ப வெளியேற்றத்துடன் நிகழும் தாக்கம் புற வெப்ப தாக்கம். முகவை ஏயில் புறவெப்ப தாக்கம் நிகழ்ந்துள்ளது. 3. வெப்பம் அகத்துறிஞ்சப்படும் தாக்கம் அகவெப்ப தாக்கம் முகவை பியில் நிகழ்ந்துள்ளது. அடுத்தது செயற்பாடு 2 பார்க்கலாம். இந்த செயற்பாடு 2 நோக்கம் புறவெப்ப தாக்கத்தையும் அதற்கான சக்தி மட்ட வரைவையும் அறிதல். இது பார்த்தீங்கள் என்றால் ஐதான HCl ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது அங்கே ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 10 சென்டிமீட்டர் கியூப் விடப்படுகிறது. அதில் உள்ள மெக்னீசிய நாடா இடப்படுகிறது. முதலாவது மெக்னீசிய நாடா இடக்கு முன்னம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் வெப்பநிலை அளத்தல், அதாவது ஆரம்ப வெப்பநிலை. ஐதான HClக்குள்ள மெக்னீசிய நாடாவை இடுதல். தொடர்ச்சியாக அந்த வெப்பமானி வாசிப்பையும் நிகழும் மாற்றத்தையும் அவதானித்தல் வேண்டும். தாக்கத்தின் முடிவில் இறுதி வெப்பநிலை பெறப்படும். தாக்கத்தின் முடிவில் மெக்னீசிய நாடாவை HCl விட்ட உடனே நுரைத்தல் வாயு குமிழிகள் வெளியேறும். வாயு குமிழிகள் வெளியேறுவது நின்றவுடன் தாக்கம் நிறைவடைகிறது. வெப்பமானி வாசிப்பு எடுத்தல் வேண்டும். ஆரம்ப வெப்பநிலை தனி HCl வெப்பநிலை, இறுதி வெப்பநிலை தாக்கம் முடிவடைந்த பிறகு எடுக்கும் வெப்பநிலை. இது ஒரு 28 பாய்சியா இருந்தால், ஒரு 32 பாய்சியா இருந்தால் வெப்பம் 28, 29, 34 பாகை செல்சியஸ். இதெல்லாம் அவதானங்கள். நுரைத்தலுடன் வாயு குமிழிகள் வெளியேறியது, முகவை சூடாக காணப்பட்டது. இதில் இருந்து உங்களுக்கு விளங்குவது யாதெனில், முடிவாக வெப்ப வெளியேற்றத்துடன் நிகழும் தாக்கம் புறவெப்ப தாக்கம் ஆகும். இந்த புறவெப்ப தாக்கத்தை காட்டுவதற்காக சக்தி மட்ட வரைவு பயன்படுத்தப்படுகிறது.
இதுல விளைவுகள் எழுதப்பட வேணும், மேல தாக்கி எழுத வேணும், இதுல சக்தி வெளியேற்றம் நடக்கும். அதாவது இந்த கோட் வந்து சக்தி மாற்றத்தை காட்டும். இதுல தாக்கிகள் வந்து மெக்னீசியம், இதுல கட்டாயமாக இந்த பௌதிக நிலை குறிக்கப்பட வேண்டும். திண்மமண்டா சாலிட், அப்ப எஸ் என்றும் aqueous நீர் கரைசல். விளைவு MgCl2 மெக்னீசியம் குளோரைட்டு சக ஐதரசன். ஐதரசன் வாயு. சக்தி வெளியேற்றம். புறவெப்ப தாக்கத்தின் பொழுது எவ்வாறான சக்தி மட்ட வரைவு என்பதை நீங்க பார்க்கிறீங்கள். கட்டாயமாக அந்த பௌதிக நிலை எழுதப்பட வேண்டும் என்பது முக்கியம். இரண்டாம் பௌதிக நிலை மாறைக்க வெளியேற வெப்பத்தின் அளவும் மாறும். இந்த பரிசோதனையில வரக்கூடிய வினாக்களாக நாங்கள் பரிசோதனையின் பொழுது கண்ணாடிக்கோல் அல்லது கலக்கி பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் யாது? இதிலையும் கலக்கி பயன்படுத்தலாம், கண்ணாடிக்கோல் பயன்படுத்தலாம் அல்லது கலக்கி பயன்படுத்தலாம். கலக்கி இவ்வாறு இருக்கும். அதன் பயன் கரைசலின் வெப்பநிலையை சீராக பேணுவதற்கு கலக்கி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது புறவெப்ப தாக்கத்தை காட்டக்கூடிய எளிய சமன்பாட்டை தருக. இந்த புறவெப்ப தாக்கத்தை காட்டக்கூடிய எளிய சமன்பாடு தாக்கிகள் எளிய சமன்பாடு தாக்கிகள் அம்புக்குறி விளைவுகள் சக வெப்பம். அடுத்ததாக ஐதான எச்சியலினுள் மெக்னீசியனாடா இடப்படும் பொழுது நிகழும் தாக்கத்திற்கான சொற்சமன்பாட்டையும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டையும் தருக. சொற்சமன்பாடு மெக்னீசியம் சக ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அம்புக்குறி மெக்னீசியம் குளோரைட்டு சக ஐதரசன். மெக்னீசியம் திண்மம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீர்க்கரைசல், மெக்னீசியம் குளோரைடு நீர்க்கரைசல், ஐதரசன் வாயு சக வெப்பம் குறிப்பிடப்பட வேணும். இப்ப மெக்னீசியம் சக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் 50 ஜூல் இருந்தால் அங்கால மெக்னீசியம் சக ஐதரசன் 45 ஜூல் சக்தி, மிச்ச சக்தி தான் வெப்பமாக வெளியேற்றப்படுகிறது. சக்தி இழக்கப்படுவதில்லை எல்லா சந்தர்ப்பங்கள்ல என்றது இதிலேயும் வருகிறது. அடுத்தது பாப்பம். இவ்வாறு புறவெப்ப தாக்கங்களின் பொழுது சக்தி வெளியேறுவதன் ரசாயன சமன்பாடு
ரசாயன சமன்பாட்டுக்கு சமப்படுத்தப்பட்டிருக்க வேணும். அடுத்தது, இவ்வாறு புறவெப்ப தாக்கங்களின் பொழுது சக்தி வெளியேறுவதன் காரணம் யாது? விளைவுகளின் சக்தி தாக்கிகளின் சக்தியை விட குறைவாகும். இதுல 50 ஜூல் தாக்கிகள சக்தி இருந்தால் விளைவுகளின் சக்தி 45 ஜூலா இருந்தால் மிச்சம் 5 ஜூல் சக்தி வெப்பமாக வெளிவிடப்படுகிறது. அடுத்தது 5வது கேள்வியை பாருங்க. மேற்குறிப்பிட்ட தாக்கத்தின் பொழுது வெளியேறும் வாயுவை எவ்வாறு இனம் காண்பீர்? இதுல வெளியேறிய வாயு ஐதரசன். இந்த ஐதரசன் வாயுவை எவ்வாறு இனம் காண்பீர்? எரியும் தணல் குச்சியை கொண்டு செல்லும் பொழுது பொப்பென்ற சத்தத்துடன் எரியும். அது ஐதரசன் வாயுவின் இயல்பு ஆகும். இப்பொழுது நீங்கள் புறவெப்ப தாக்க பற்றியும் அதனுடைய வரக்கூடிய கேள்விகள் பற்றியும் பார்த்தீர்கள். அடுத்ததாக அகவெப்ப தாக்கத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னா, ஒரு முகவை எடுத்து அந்த முகவைக்குள்ள ஒன்றுக சித்திரிக் அமிலம், வெப்பமானி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடுகள் எழுதியக்கப்பவும் கவனமா இருக்க வேணும். பெரிய ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்துகிற இடங்கள்ல பெரிய ஆங்கில எழுத்தும், சிறிய ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்துகின்ற இடத்தில் சிறிய ஆங்கில எழுத்துக்களும் பயன்படுத்த வேண்டும். இல்ல சோடியம் NA மட்டும் சிறிய ஆங்கில எழுத்தா இருக்க வேணும். சரி, சோடியம் இருகாபனேட்டும் சித்திரிக் அமிலமும் தனித்தனியாக இது முகவகளில் பெறப்படுகிறது. இத முகவகளிலும் வெப்பமானி வைக்கப்பட்டு அவற்றின் ஆரம்ப வெப்பநிலை துணியப்படுகிறது. ஏ என்று வைக்கலாம். பியின் வெப்பநிலை தனித்தனியாக அளந்து குறிக்கப்படுகிறது. சித்திரிக் அமிலம் உள்ள முகவையில் சோடியம் இருகாபனேட்டு கரைசல் சேர்க்கப்படுகிறது. வெப்பநிலையை அளந்து கொள்வது, உயர் வெப்பநிலை வெறும்பரையும் அவதானிச்சு அந்த வெப்பநிலையை அளந்து குறித்துக் கொள்ளல். பிறகு ஆரம்ப வெப்பநிலை
அவதானம் என்ன வரும்? அவதானம் ஆரம்ப வெப்பநிலை, இறுதி வெப்பநிலை. வாய்க்குமிழிகள் வெளியேறின, முகவை குளிர்ந்தது அல்லது வெப்பநிலையில வீழ்ச்சி ஏற்பட்டது. இதன் முடிவாக வெப்ப அகத்துறிஞ்சலுடன் நிகழும் தாக்கம் அகவெப்ப தாக்கம் ஆகும். இதுக்கும் சக்தி மட்ட வரைவு இருக்குது. இதுல சக்தி மட்ட வரைவில் சக்தி உறிஞ்சப்படல் எழுதப்பட வேண்டும். இதுல தாக்கிகள் எழுதப்பட்டிருக்க வேணும். தாக்கிகள் இதுல, விளைவுகள் அதுல. விளைவுகள் அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுல விளைவாக சரி அதுல கேள்வி வேறேக்கா அதன் விளைவை பார்க்கலாம். இதுல தாக்கி எழுதேக்க சித்திரிக் அமிலம் C6H8O7 இதுல எழுதப்பட்டு சக NaHCO3 இதில் எழுதப்பட வேணும். விளைவுகள் அங்கால எழுத வேணும். சரி, இது இந்த அகவெப்ப தாக்கத்தை காட்டும் எளிய சமன்பாட்டை தருக என்றால் தாக்கிகள் சக வெப்பம் விளைவுகள். இரண்டாவது கேள்வி, சித்திரிக் அமில கரைசலினுள் சோடியம் இருகார்பனேட்டு கரைசலை சேர்க்கும் பொழுது நிகழும் தாக்கத்திற்கான சொற்சமன்பாட்டையும் ரசாயன சமன்பாட்டையும் தருக. சொற்சமன்பாடு சித்திரிக் அமிலம் சக சோடியம் இருகார்பனேட்டு ட்ரை சோடியம் சித்திரேட்டு பிளஸ் கார்பனீர் ஒட்சைட்டு பிளஸ் நீர். அந்த சமன்பாட்டை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். ரசாயன சமன்பாட்டு C6H8O7 aqueous சக 3 இப்ப இந்த ரசாயன சமன்பாட்டை நீங்கள் பார்க்கிறீங்கள். கரைசலிலிருந்து வெப்பம் அகத்துறிஞ்சப்படுகிறது. இந்த கார்பனீர் ஆக்சைடு எவ்வாறு இனம் காண்பீர்கள் என்றால், தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் செலுத்தும் பொழுது பால் நிறம் தோன்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். அடுத்த செயற்பாட்டை பார்த்தீங்கள் என்றால், சோடியம் ஹைட்ரோக்சைடுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையே நிகழும் தாக்கத்தின் மூலம் வெப்ப மாற்றத்தை பரிசோதனை மூலம் கண்டறிதல். அதுல ஒரு முகவை எடுக்கப்பட்டு அது ரெஜிஃபார்ம் உள்ள கப்புக்குள்ள கரைசல் விடப்படுகிறது. அப்படி தச்சம் ரெஜிஃபார்ம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் பஞ்சு, ஒரு பெரிய கப்புக்குள்ள பஞ்சு அடைஞ்சு பஞ்சு ஒரு வெப்ப காவலியாக மாறி அதுக்குள்ள ஒரு கிளாஸை வச்சு பரிசோதனையை மேற்கொள்ளலாம். அந்த முகவைக்குள்ள சோடியம் ஹைட்ரோக்சைடு முதல் இடப்படுகிறது. இப்போ ரெஜிஃபார்ம் உள்ள கப், இது ரெஜிஃபார்ம் கப். இந்த ரெஜிஃபார்ம் கப்பை இன்னொரு கப்புக்குள்ள வச்சிருக்குது. இதுக்குள்ள முதல் 50 மில்லிலிட்டர் சோடியம் ஹைட்ரோக்சைடு, பிறகு அதுக்குள்ள 50 மில்லிலிட்டர் கொஞ்சம் இந்த வெப்பம் இல்ல, முதல்ல இந்த வெப்பம் 50 சென்டிமீட்டர் முதல் 50 தனித்தனியா வெப்பம்ல கணிக்கணும். NaOH ஆரம்ப வெப்பம்ல
HCl ஆரம்ப வெப்பநிலை கணிக்கணும். 2 1 28 பாகை மற்றது 30 பாகை என்றால் ஆரம்ப வெப்பநிலை இறுதியில கணக்கு செய்யக்க 30ஐயும் 28ஐயும் கூட்டி ரெண்டின் சராசரியையும் தான் போட வேணும். சரி, NaOH HCl ஆரம்ப வெப்பநிலையை தனித்தனியாக அளந்து குறித்தல் வேண்டும். பிறகு ரெஜிஃபார்ம் கிண்ணத்தினுள்ள NaOH ஊற்றி HCl ஊற்றி கண்ணாடி கோலால் கலக்குதல் வேண்டும். இதுக்கு தக்க மூடி பொருத்தப்பட்டிருக்கும். வெப்பமானி வைக்கப்பட்டிருக்கும், கண்ணாடி கோல் வைக்கப்பட்டிருக்கும். உயர் வெப்பநிலையை குறிக்க வேணும். இதுல ரெஜிஃபார்ம் பாத்திரம் சுடாது, வெப்பநிலை வாசிப்பு உயரும். முதல் வெப்பநிலை ஏற்கனவே சேர்ந்து கலந்த பின் தாக்கம் முடிவுற்ற நிலையில் வெப்பநிலையை இனம் காணுவீர்கள். இதுக்கு பயன்படுத்தப்படுகிற சமன்பாடு Q சமன் mc². இந்த M என்று சொல்றது இல்ல, Q வந்து தாக்கங்கள் நிகழும் பொழுது ஏற்படும் வெப்ப மாற்றம், அதாவது பெற்ற வெப்பம் அல்லது வெளியேறிய அல்லது இழந்த வெப்பம். M வெப்ப மாற்றத்துடன் தொடர்புடைய கரைசலின் திணிவு. இது வந்து திணிவு. C தன்வெப்ப கொள்ளளவு, வெப்ப இடமாற்றத்துடன் உடைய தொடர்புடைய கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு. தீட்டா வந்து வெப்ப மாற்றம், வெப்பநிலை மாற்றம், கரைசல் இறுதி வெப்பநிலை. இப்ப இந்த ரெண்டின் சராசரி வெப்பநிலையும் இந்த இறுதி வெப்பநிலைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் தீட்டாவா இருக்கும். சரி, இதுல எடுத்துக்கொள்ளுகிற எடுகோள்கள் என்னவென்று சொன்னால், இந்த கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு, கரைசலின் இதுக்குள்ள இருக்கிற கரைசலின் தன்வெப்ப கொள்ளளவு நீரின் தன்வெப்ப கொள்ளளவுக்கு சமனானது. அடுத்தது இரண்டாவது சூழல் மற்றது ரெஜிஃபார்ம் பாத்திரம் என்பன வெப்பத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இதுல வெப்பம் வெளியேறும் தாக்கம் நடக்க, அந்த வெளியேற வெப்பத்தை இந்த பாத்திரமோ அல்லது சூழலோ பெற்றுக்கொள்ளவில்லை என்று இரண்டாவது எடுகோள் எடுக்கிறோம். மூன்றாவது கரைசலின், இந்த கரைசலின் அடர்த்தி வந்து நீரின் அடர்த்திக்கு சமன் என்று எடுக்கிறோம். இது எடுக்கப்படுகிற எடுகோள்கள். அதை தொடர்ந்து கணிப்பு செய்யப்படுகிறது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200. அது தரவு தரப்படும், ஒன்றும் பாடமாக தேவையில்லை. தன்வெப்ப கொள்ளளவு 4200. அடர்த்தி 1 கிராம், நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் -3. ஆவே இதுல 100 சென்டிமீட்டர், இதுல 50 சென்டிமீட்டர் கியூப் எடுத்தது, இதுல 50 சென்டிமீட்டர் கியூப். அப்ப மொத்தம் 100 சென்டிமீட்டர் கியூப் இதுக்கு இருக்கும். சரி, வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலை, இதுல ஆரம்ப இந்த வெப்பநிலைக்கும் இந்த வெப்பநிலைக்கும் இடையில வித்தியாசம் 10 பாகை C வெப்பம் சொன்னா இந்த சமன்பாடுல பிரதியிட வேணும். அதுல 50 50 100. அப்ப M வந்து கிலோகிராம்ல போட வேணும். ஆவே 100/1000 தர 4200 தன்வெப்ப கொள்ளளவு தர 10. இதுவும் பாகை C இருக்கும். இது ஜூல், கிலோகிராம் -1, பாகை C -1. இது கிலோகிராம். இதுல இத பாத்தீங்கன்னா இந்த கிலோகிராம் வெட்டுப்படும். இது பாகை C -1, இந்த பாகை C -1, இந்த பாகை C -1 வெட்டுப்படும். சரி, இந்த ஜூல் மட்டும்தான் மிச்சம் இருக்க போகுது. சரி பாருங்க, மொத்தம் 4200 ஜூல் முடிஞ்சது. இந்த தன்வெப்ப கொள்ளளவை திருப்பி பாருங்க. Q சமன் mc². அதுல 100
கிராம் வருது 100 கீழ் 1000 கிலோகிராம். வெப்பநிலை வித்தியாசம் இந்த பாகைசியும் போயிடும். இந்த கிலோகிராமும் இந்த கிலோகிராம் போயிடும். மிச்சம் ஜூல் அந்த கிலோகிராம் இந்த கிலோகிராம் போயிடும். பாகை செல்சியஸ் போயிடும். கடைசியா ஜூல் மட்டும் மிஞ்சும். இதை வெட்டுவோம். 4200 ஜூல். சரி, முடிவு சோடியம் ஹைட்ரோக்சைடு நீர்க்கரைசலும் ஹைட்ரோகுளோரிக் அமில நீர்க்கரைசலும் தாக்கமடையும் பொழுது நிகழும் வெப்ப மாற்றம் 4200 ஜூல் ஆகும். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆரம்பத்துல சோடியம் ஹைட்ரோக்சைடின் HCl வெப்பநிலை சமனில்லை என்றால் அவற்றின் சராசரி வெப்பநிலை எடுத்தல் வேண்டும். சரி, இந்த கேள்வியை பாருங்க. 50 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கனம் ஐதான HCl கரைசல் தயாரிக்கப்பட்டு அதன் வெப்பநிலை 28 பகை C ஆக காணப்பட்டது. HCl இன் அளவு இரண்டாவது ஆரம்ப வெப்பநிலை பிறகு அதுக்குள்ள அதனுள் 1 கிராம் சோடியம் ஹைட்ரோக்சைடு வில்லைகள் ஒரு கிராம் NOH வில்லைகள் அமிலத்துள் விட்டு முற்றாக HCl கரையும் வரை கலக்கினால் நன்றாக கலக்கி அதி உயர் வெப்பநிலையாக 35 பாகை C குறிக்கப்பட்டது. இச்சோதனையில் வெளிவிடப்பட்ட வெப்பத்தை காண்க. சரி, இப்ப HCl அளவு தந்திருக்கு, சோடியம் ஹைட்ரோக்சைடின் அளவு தந்திருக்குது, இறுதி வெப்பநிலையும் ஆரம்ப வெப்பநிலையும் தந்திருக்குது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு Q சமன் MC தீட்டா திணிவு 50 கிராம் அதை கிலோகிராம் ஆக்க வேணும். HCl அடுத்தது தன்வெப்ப கொள்ளளவு 4200, வெப்பநிலை வித்தியாசம் 35/28.
210 தர 7 1470 ஜூல். அது சமன் 1.47 கிலோ ஜூல் ஆகும். இதற்கு சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை தருக. இச்சோதனையில் ஏற்படக்கூடிய வழுக்கள் எவை? இது சூழலுக்கான வெப்ப இழப்பு, பாத்திரம் உறிஞ்சிய வெப்பம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இவை இரண்டும் தான் இதில் ஏற்படக்கூடிய வழுக்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக புறவெப்ப தாக்கத்திற்கு உதாரணம் 3 தருக. என்றால் தாக்கத்தின் பொழுது வெப்பம் வெளியேற வேணும். தாக்கிகளின் வெப்பத்தை விட விளைவுகளின் வெப்பம் குறைவாக இருக்க வேணும். இதுல 100 ஜூல் என்றால் இதுல 95 ஜூல் சக சக்தி வெப்பம். சக்தி இழக்கப்படுவதில்லை. அப்ப இதுல 5 ஜூல் சக்தி வெளியேற்றப்படும். அப்ப எப்படியான தாக்கங்களை பார்த்தீங்கன்னா, எரிபொருட்கள் எரிதல், தகனம், வளமையா ஐதரோ கார்பன்கள் என்று சொன்னால் கார்பனும் ஐதரசனும் கொண்ட சேர்வைகள் எல்லாம் ஐதரோ கார்பன்கள் என்று அழைக்கப்படும். உதாரணமாக மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், மெழுகு இப்படியான எரிபொருட்கள் எல்லாம் ஐதரோ கார்பன்கள், சமையல் எரிவாயு எல்லாம். அப்ப அதுகளெல்லாம் தகனம் அடையக்க புறவெப்ப தாக்கம், வெப்பம் வெளியேறும். இரண்டாவது அமிலம் மூலம் இடையே நிகழும் தாக்கம். இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு மூலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு அமிலம். இது ரெண்டுக்கும் இடையிலான தாக்கத்தை பார்த்தீங்கள் என்றால் இதன் போதும் வெப்பம் வெளியேறும். மூன்றாவது கலச்சுவாசம். எங்களோட கலங்களுக்குள்ள நடக்கிற கலச்சுவாசம் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். கலச்சுவாச சமன்பாடும் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த கலச்சுவாசத்தின் போது நிகழ்கின்ற தாக்கத்தின் போதும் வெப்பம் வெளியேறும். நாலாவது நீரிய சுண்ணாம்பு உற்பத்தியின் போது. நீரிய சுண்ணாம்பு உற்பத்தி கால்சியம், நீரிய சுண்ணாம்புன்னு சொன்னால் அது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வெற்றிலையோட போடுகின்ற சுண்ணாம்பு ஆகும். கால்சியம் ஆக்சைடு சக நீர், இது லிக்விட். கால்சியம் ஹைட்ராக்சைடு இது நீரிய சுண்ணாம்பு. இது வெள்ளி அடிக்க பயன்படுறது நீரிய சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். கால்சியம் ஆக்சைடு இது நீராத சுண்ணாம்பு. இது எரிசுண்ணாம்பு என்றும் அழைக்கப்படும். இந்த வளமையா நீரா சுண்ணாம்பு அல்லது எரி சுண்ணாம்புக்கு நீர் சேர்த்தால் நீரிய சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு பெறப்படும். இது வெள்ளி அடிக்க பயன்படுத்தப்படும். இந்த கால்சியம் ஆக்சைடு எரி சுண்ணாம்புக்கு நீருக்கு பதிலாக இளநீர் அப்படி சேர்த்து மஞ்சளும் சேர்த்தால் வெற்றிலையுடன் உண்ணுகின்ற அந்த பிங்கள நிறமான சுண்ணாம்பு பெறப்படும். சரி, இந்தளவும்
புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணமாகும். சரி, அடுத்ததாக அகவெப்ப தாக்கத்தை பார்ப்போம். அகவெப்ப தாக்கம் ஒளித்தொகுப்பின் பொழுது நிகழ்கிற தாக்கம் அகவெப்ப தாக்கமாக காணப்படும். ஒளித்தொகுப்பு சமன்பாடு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ஒளித்தொகுப்பு சமன்பாட்டின் பொழுது அகவெப்ப தாக்கம், வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. இந்த சமன்பாட்டுக்கு எதிரான தாக்கம் தான் கலச்சுவாசத்தின் பொழுது நடக்கும். அது புறவெப்ப தாக்கமா இருக்கும். இது அகவெப்ப தாக்கம். அடுத்தது சுண்ணாம்பு சூளைகளில் எரிசுண்ணாம்பு உற்பத்தியின் பொழுது. சுண்ணாம்பு சூளைகளில் எரிசுண்ணாம்பு உற்பத்தி என்ன, எங்களை நாட்டுல சுண்ணாம்பு கற்பாறைகளை நீங்கள் பாக்குறீங்க. அந்த நிலத்தை எடுத்து மண்ணை தோண்டி கொண்டு போனால் வாரதெல்லாம் சுண்ணாம்பு கற்பாறைகளாகவே காணப்படும். அந்த சுண்ணாம்பு கற்பாறைகளில கால்சியம் கார்பனேட் இருக்கும். கால்சியம் கார்பனேட்டின குறியீடு கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் திண்மமா இருக்கும். இதை வெப்பமாக்கினால் கால்சியம் ஆக்சைடு சக கார்பனீரோக்சைடு பரப்படும். இப்படியான தாக்கம் எங்களோட சுண்ணாம்பு சூளைகள், ஊர்கள்ல இருக்கிற சுண்ணாம்பு சூளைகள்ல நடைபெறும். இது கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஆக்சைடு எரிசுண்ணாம்பு அல்லது நீராத சுண்ணாம்பு என்று அழைக்கப்படும். கார்பனீரோக்சைடு வெளியேறும். இது ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்கும். இந்த முதல் ஏற்கனவே புறவெப்ப தாக்கத்துக்கு பார்த்த நீங்கள் இந்த கால்சியம் ஆக்சைடுக்கு தான் நீர் சேர்க்க அது புறவெப்ப தாக்கம். அது வெள்ளி அடிக்க தொட்டிக்குள்ள கால்சியம் ஆக்சைடை போட்டுட்டு அதுக்குள்ள நீர் சேர்க்க அது வெப்பம் வெளியேறும். அது புறவெப்ப தாக்கமாக காணப்படும். இது அகவெப்ப தாக்கமாக இருக்கும். இதுகள் என்ன நிலையில, பௌதிக நிலையில இருக்கிறது என்ற கட்டாயம் குறிக்கப்பட வேணும். கார்பனீரோக்சைடு வாயு எவ்வாறு இனம் காண்றதுன்னு தெரியும். கார்பனீரோக்சைடு வாயுவுக்கு தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள் கார்பனீரோக்சைடு வாயு செலுத்தும் பொழுது பால் நிறம் தோன்றும். தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும். கார்பனீரோக்சைடு பதிலாக கந்தகவீரோக்சைடு வாயு என்று சொன்னால் கார்பனீரோக்சைடு வாயு கந்தகவீரோக்சைட
தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் செலுத்தும் பொழுது பால் நிறம் தோன்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகாது. அப்ப ரெண்டும் கட்டாயம் எழுதப்பட வேணும். கார்பனீரொட்சைட் வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் செலுத்தும் பொழுது பால் நிறம் தோன்றும், தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகும் என்றது குறிப்பிடப்பட வேணும். இது ஒளித்தொகுப்பு சமன்பாடு. இந்த ஒளித்தொகுப்பு சமன்பாட்டுக்கு எதிராக நடக்கும் கலைச்சுவாச சமன்பாடு. அது கலைச்சுவாச சமன்பாடு புறவெப்ப தாக்கம். அது என்ன நடக்கும், அந்த சமன்பாடும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இது ஒளித்தொகுப்பு சமன்பாடு. இது சுவாச சமன்பாடு. சுவாச சமன்பாடு புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணமா வேற, ஒளித்தொகுப்பு சமன்பாடு அகவெப்பத்துக்கு உதாரணமாக வருகிறது. அதை நீங்கள் தெரிஞ்சிருந்தா சரி. இதை தொடர்ந்து இந்த புத்தகத்துல உங்களுக்கு பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேணும். செய்ய அது இலகுவா இருக்குமென்று நான் நம்புறேன். சரி பிள்ளைகள், திருப்பி இந்த பாடத்தின் சமரிய பாப்பம். இது இப்ப புறவெப்ப தாக்கம் என்று சொன்னால் வெப்ப வெளியேற்றத்துடன் நிகழும் தாக்கம் புறவெப்ப தாக்கம் ஆகும். அகவெப்ப தாக்கம் என்றால் வெப்ப அகத்துறிஞ்சலுடன் நிகழும் தாக்கம் அகவெப்ப தாக்கம் ஆகும். புறவெப்ப தாக்கத்துக்கு உதாரணமாக எரிபொருட்கள் எரிதல், அமில மூலம் இடையில் நிகழும் தாக்கம், அதாவது மெக்னீசியம் சக HCl அப்படி அல்லது மெக்னீசியம் வழியில் எரிதல் அவற்றை குறிப்பிடலாம். கலச்சுவாசம், நீரிய சுண்ணாம்பு உற்பத்தியின் பொழுது நிகழ்கின்ற தாக்கங்கள் புறவெப்ப தாக்கத்திற்கு உதாரணம் ஆகும். அகவெப்ப தாக்கத்திற்கு உதாரணம் ஒளித்தொகுப்பின் பொழுதும் சுண்ணாம்பு சூளைகளில் எரிசுண்ணாம்பு உற்பத்தியின் பொழுதும் நிகழும் தாக்கங்கள் ஆகும். சரி, நன்றி பிள்ளைகளே.